விஜய்க்கு செக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா சார்? ஏன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட சேர்ந்து இருந்தா, அவங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைச்சிருந்திருக்குமோ? இல்ல காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி சேர்ந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய எழுச்சி உருவாகி இருக்கும். ம். விஜய்க்கு பல தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உருவாகி இருக்கும். ம். காங்கிரசினுடைய வாக்கு வங்கியும் உயர்ந்திருக்கும். தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் சூழலே மாறி இருக்கும். ஓகே. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலை கூட உருவாகி இருக்கலாம் என்று நான் உட்பட 1, 2 ஊடகவியலாளர்கள் கணித்திருக்கிறோம். ம்ஹ்ம். அதாவது காங்கிரஸ் தாவேக்கா சேர்ந்து வேறு ஓரிரு சிறிய கட்சிகள் அந்த அணிச்சேர்க்கை ஏற்பட்டிருந்தால் திமுகவும் அதிமுகவும் இந்த 2 கட்சிகளில் ஒன்று தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்குமே தவிர 2 கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழல் உருவாகியிருக்கும். ஆனால் காங்கிரஸ் இறுதியில் திமுகவுடன் நிற்பது என்று முடிவெடுத்து விட்ட காரணத்தால் தாவேக்காவுக்கு கொஞ்சம் இரக்கம்தான் திமுகவின் கை ஓங்கிவிட்டது என்றுதான் பார்க்கிறேன். ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் தாவேக்காவுக்கு மிக கணிசமான ஆதரவு இருக்கிறது என்பதுதான் யதார்த்த நிலை.